இதில் முக்கியமான விஷயம் இது குறித்து பேசணும் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் ஒரு சந்தேகத்தை தெரிவிக்கிறாங்க. தென்னகத்திற்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி இது. இந்தி பேசும் மாநிலங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து எங்கள் உரிமை குரலை குறைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆளும் தரப்பில், பாஜக தரப்பில் சொல்வது யாருக்கும் எந்த அநீதியும் இருக்காது அப்படின்னு. இதை ஒட்டி தான் போகுது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது ஆரம்பத்திலிருந்தே தொகுதி மறுவரை அப்படிங்கிறது வைக்கப்படக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னா, இதில் நிறைய உள்ளடங்கி இருக்கு. தொடக்கத்திலிருந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த தொகுதி மறுவரையை, அதுக்கு அடுத்தது வரக்கூடிய விமென்ஸ் ரிசர்வேஷன் பில், இதுக்கு முன்னால் அவங்க சொன்ன சென்சஸ், அது நடக்கலை. இது எல்லாமே இந்தியாவுடைய கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பையும் இந்தியாவுடைய அரசியல் தன்மை எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒன்று. அதாவது அடுத்த கட்டமாக இல்லை அடுத்தது இந்தியாவினுடைய அரசியல் எப்படி மாறப்போகிறதுன்றதுக்கு இது எல்லா விதைகளையும் போடக்கூடியது தான் இது மூணுமே. இது ஆரம்பத்தில் இதை ப்ரப்போஸ் பண்ணப்பவே அப்படிதான் பேசப்பட்டது. அது உண்மையும் கூட. இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கிறதுக்கு பின்னால இந்த டீலிமிட்டேஷன் ஒளிஞ்சிருக்கு. இது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நான் இதுல தென்னகத்துக்கு அழைக்கக்கூடிய அநீதி, வட மாநிலங்களுக்கு அதிகமாக தொகுதி எண்ணிக்கை கிடைக்க போகுது, அல்ல பிரதமர் எல்லாரையுமே சமமாக பார்க்கிறார், எல்லா மாநிலங்களும் அவருக்கு ஒன்று, அப்படியெல்லாம் சொன்னாலுமே அவங்க பேசக்கூடிய அந்த நாரி சக்தி அல்லது பெண்களுக்கான பவர் அப்படின்னு சொல்றத இதுல ரொம்ப அழகா சுருக்கி ஒழிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, இந்தியாவில் இப்போ நாடாளுமன்றத்தில் லோக்சபா 543 சீட்ஸ் இருக்கு. நமக்கு மக்களவையில் இருக்கக்கூடிய இந்த 543ல் 33%, 2023 இந்த பில்லை பாஸ் பண்ணப்பவே 33% கொடுத்திருந்தா இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது 2024 தேர்தலுக்கு பிறகு பெண்களுக்கு பெரிய அளவில் லோக்சபாவில் மக்களவையில் பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த 543 பேர் கொண்ட இந்த மக்களவையில் கிட்டத்தட்ட 86% ஆண்கள். இந்த அப்ப நீங்க இப்ப இதை 850 இருக்கைகள் அதிகரிக்கும் போது அல்லது 850 தொகுதிகளாக அதிகரிக்கும் போது 33% அப்படின்றது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அதிக ஆண்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். இப்ப நீங்க அந்த 33% கொடுத்திருந்தா பெண்களுக்கு உண்மையிலேயே அந்த 33% வர மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியும். அல்ல 850 அது இன்க்ரீஸ் ஆன பிறகு கொடுக்கும்போது அதே பவர்ஃபுல்லான அதே ஆண்கள் அதே இடங்கள்ல இருப்பாங்க, அதே எம்பிஸ் இருப்பாங்க. பிஜேபிக்கு யாரெல்லாம் பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டியோ இல்ல பிஜேபிக்கு வேண்டியவர்கள் யாரோ அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து யாரெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வரணும்னு வெற்றி பெற்று வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வெற்றி பெற்று வந்துட போறாங்க. அந்த நம்பருக்கான 33% பார்க்கல. அந்த நம்பருக்கான 33%னாலுமே உங்களுக்கு அது 850. அப்போ நீங்க 100ல 33 பேர் இருக்கிறதும் 200ல 66 பேர் இருக்கிறதுன்றது நீங்க சமம்னு பாக்குறீங்க. ஆனா 200 ஆண்கள்ங்க போது அந்த ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தானே போகுது. அவங்களுக்கு வேண்டியவங்க அல்லது அவங்களுடைய குடும்பமோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு வேண்டப்பட்ட பெண்களையோ தான் இந்த இடத்தை கொடுத்து நிறுத்த போறாங்க. அப்படிதான் வரப்போகுது. இப்படிதான் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. 543லே பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஏற்கனவே கொடுத்திருக்க முடியும். இனி நாங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வந்துதான் அதை கொடுப்போம் அப்படின்றது இது ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையோடு பேசக்கூடியதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தேவையில்லை. இதை முதல்ல நீங்க விமன் ரிசர்வேஷன் பில்ன்றது 2023லே கொண்டு நிறைவேற்றப்பட்டதாக தான் ராகுல் காந்தி சொல்கிறார். அதே தான் நடந்ததும் கூட. அப்போ 2023ல வந்த பிறகு அதை நிறைவேற்றி இருக்கலாம் அல்லது நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்காது. இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம். இப்போ இந்த தேர்தல்ல எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கு எல்லா கட்சிகளும் கேண்டிடேட்ஸ் போடும்போதே 33% பெண்களுக்கு கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா யாருமே அதை செய்யல. அப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுக்கவே எல்லா அரசியல் கட்சிகளும், பிஜேபியை சொல்ல, டிஎம்கே சொல்ல, ஏடிஎம்கே சொல்ல, எல்லா பார்ட்டிஸ்லயும் பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைவு தான். ஏற்கனவே இந்த 33 1/3 எல்லாம் யாருமே எங்கேயுமே கைப்பற்றது கிடையாது. அது முழுமையான நோக்கத்தை அடையாது. சில பேர் 50 விழுக்காடு கேட்கறாங்கன்றது ஒரு தன்மை. இந்த தொகுதி மறுவரையறை எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரித்தல் அது தென்னகத்தோட உரிமை குரலை குறைச்சிருமா? அப்படி நம்மளோட அதாவது இப்போ நம்ம 39 எம்பிஸ் இப்போ நம்ம இருக்கோம். அவங்க சொல்றது என்னன்னா இது 59ஆக உயரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பில்லுல எந்த இடத்துலயுமே, அந்த டிராஃப்ட் பில்ல எந்த இடத்துலயுமே எந்த மாநிலத்துக்கு எத்தனை தொகுதிகள் அல்லது எத்தனை எம்பிக்கள்ன்றது கிளியர் கட்டான மென்ஷன் எங்கேயுமே கிடையாது. அந்த நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா தான்
ஆமா இது இன்க்ரீஸ் ஆக போகுது, தமிழ்நாட்டுக்கு வந்து இத்தனை சதவீதம் அதிகரிக்கும் போது உத்தரப்பிரதேசத்துக்கும் அதே அளவு ப்ரொபோர்ஷனேட்டா தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் டிராஃப்ட் பில்ல அதுக்கான எந்த மென்ஷனும் பெரிய அளவுல இல்ல. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? தமிழகத்துல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும், இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியுமே சரி, இதனால வந்து தென் மாநிலங்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து இது வந்து சென்சஸ் அடிப்படையில தானே டீலிமிட்டேஷன் ஆரம்பத்துல சொன்னது. நம்ம சென்சஸை எடுக்கவே இல்லை. எதுக்காக 2023 இது வரும்போது இதை முதல்ல பேசும்போது சொன்னது என்னன்னா, சென்சஸ் முதல்ல முடிக்கப்படும், அதற்கு பிறகு தொகுதி மறுவரை செய்யப்படும், அதற்கு பிறகு 33% பெண்களுக்கான ரிசர்வேஷனை கொண்டு வருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப இது மூணும் அந்தந்த படிப்படியாக எல்லாம் செய்திருக்கணும். ஏன் வந்து விமன் ரிசர்வேஷன் பில்ல அதுவும் ஒரு ஸ்பெஷல் செஷன் பார்லிமெண்ட் கொண்டு வந்து அதுலயே டீலிமிட்டேஷனையும் இன்னைக்கு அதுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சு இவ்வளவு வேகமாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் மோடி அரசாங்கத்துக்கு ஏன் இருக்கிறதுன்றதுதான் பேசலாம்.